100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார நடக்கப் போகும் 3 பெரிய சம்பவம். இந்த 3 பேரிடமும் வம்பு வச்சிக்காதீங்க. இந்த 3 இடங்களுக்கும் சென்று விடாதீர்கள். மீறினால் பிரச்சனை தான் அப்படின்ற வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு எதிராக அமைந்திருக்கின்றது. அப்படி கிரக நிலைகள் எல்லாம் எப்படி அமைந்திருக்கின்றது, என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆரம்பம் முதல் இறுதி வரை எந்தெந்த நாட்களில் எந்தெந்த கிரக பெயர்ச்சிகள் எல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுக்கிரன் பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் அப்படின்ட்டு முக்கிய கிரகங்கள் இடம் பெயர்வதோட கஜலட்சுமி மற்றும் புதாதித்ய யோகங்களும் உருவாகின்றது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி சுக்கிரன் பகவான் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 2ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுனம் ராசிக்கு மாறுகின்றார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி புதன் பகவான் கடகம் ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் பகவான் சிம்மம் ராசிக்கு மாறுகின்றார். அன்றுதான் ஆவணி மாதமும் பிறக்கின்றது. ஆகஸ்ட் 22ஆம் தேதி புதன் பகவான் சிம்மம் ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரக பெயர்ச்சிகளின் காரணமாக என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்க போகின்றது. இதுநாள் வரைக்கும் உங்களை எதிர்த்த எதிரிகள் எல்லாம் இடம் தெரியாமல் ஓடி ஒளிய போகின்றார்கள். இதுநாள் வரைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள் எல்லாம் மறைய போகின்றது. முதலீட்டிற்கு ஏற்ப 2 மடங்கு லாபம் உண்டாக போகின்றது. யார் யாரோ உங்களை எதிர்த்திருப்பாங்க, யார் யாரோ உங்களை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்திருப்பாங்க. தொழில் வியாபாரத்தில் கடுமையான போட்டிகள் இருந்திருக்கும். பணம் சம்பாதிக்க முடியலையே. அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் மிக பெரும் அளவில் நஷ்டத்தில் இயங்குவதோடு மட்டுமல்ல, கடன் தொல்லையும் அதிகமாக இருக்கு. என்னதான் வழி என்று யோசித்து கொண்டிருந்த, புலம்பிக் கொண்டிருந்த, வேதனையில் மூளையில் உட்கார்ந்து கொண்டிருந்த மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கூரையை பீத்து கொண்டு செல்வம் கொட்டும் என்று சொல்வார்கள். அதை போல தொழில் வியாபாரத்தில் யாருமே எதிர்பார்க்காத வகையில், ஏன் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. அந்த அளவுக்கு கிரக நிலைகள் எல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து தொழில் வியாபார முன்னேற்றத்திற்கு உங்களுக்காக உங்கள் கூடவே இருந்து உதவி செய்ய போகின்றார்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருப்பதோடு மட்டுமல்ல, வேலை செய்கிற இடத்துல நீங்கள் தான் ராஜா அப்படின்ற அளவுக்கு வலம் வர போகிறீங்க. உத்தியோகத்தில் மிக பெரும் அளவிலான பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கப் போகின்றது. தேவையான இடத்துக்கு இட மாறுதலுக்காக முயற்சி செய்கிறீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முயற்சியை கைவிடாதீங்க. நிச்சயம் உங்களுக்கு இட மாறுதல் கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். அதே மாதிரி அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல செய்தி உங்களை நிச்சயம் தேடி வரும் என்பதையும் மறுத்துவிட முடியாது. அடுத்ததாக குடும்பத்தினுடைய நிலை, அதாவது தொழில் வியாபாரம் வேலை இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு முக்கியமோ அதே மாதிரி குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பத்துக்காக தான் அந்த தொழில் வியாபாரம் வேலை எல்லாமே. அப்படி இருக்கும்போது குடும்பத்தில் தாய் தந்தை வழியில் இருந்து நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. உங்களுடைய பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறப்போகின்றீர்கள். இதுநாள் வரைக்கும் மதிக்காமல் இருந்த உங்களுடைய பிள்ளைகள் இனி உங்களுடைய சொல் பேச்சுபடி கேட்டு நடக்க போகிறாங்க அப்படின்றது பெரும் மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். குடும்பத்தில் சகோதர சகோதரி இடையிலான நட்பு சிறப்பாக இருக்க போகின்றது. அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா இந்த வகையில் இருந்து உங்களுக்கு நல்லது நடப்பதோட பண உதவியும் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றதையும் 100% உறுதியாக சொல்லலாம். கணவன் மனைவி இடையே இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் கருத்து வேற்றுமைகளும்
அடியோடு மறைந்து கணவன் மனைவி இடையே இனி 7 ஜென்மத்துக்கும் பிரச்சனையே இல்லை அப்படின்ற நிலை ஆகஸ்ட் மாதத்தில் உருவாக போகின்றது. மற்ற ராசிக்காரர்களுக்கு எப்படியோ அதெல்லாம் தெரியாது. ஆனால் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகின்றது அப்படின்றது 100% சத்தியம் சத்தியம் சத்தியம். அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக இத்தனை நாள் உழைத்த உங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்டமும் யோகமும் அடித்து இனி நீங்கள் உழைக்கவே தேவையில்ல, உழைக்காமலேயே பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்ற ஒரு நல்ல செய்தி கூட உங்களுடைய காதுகளுக்கு வந்து சேரும். அது எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஆனால் நல்லது எந்த மூலையில் இருந்தாவது உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும். அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம்னா அது பணப்பிரச்சனை தான், கடன் பிரச்சனை தான். அதாவது வட்டி கட்டி மாளலையே, பணம் போதலையே என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு 3ஆம் நபரின் தலையீட்டாலேயோ அல்லது அரசாங்க ரீதியிலிருந்து கிடைக்கப் போகும் உதவியாலேயோ உங்களுடைய கடன் தொல்லைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கடனே இல்லை, இனி என் வாழ்க்கை என் கையில் என்று வாழப் போறீங்க மிதுனராசிக்காரர்களே. உங்களை யாராலும் அசைக்க முடியாத உச்சத்திற்கு செல்ல போகின்றீர்கள். உங்களை யாராலும் இனி இறக்கிட முடியாது, உங்களை யாராலும் இனி ஒழித்திட முடியாது, அழித்திட முடியாது. நீங்களா நினைத்தாதான் உங்களுக்கு எதுவும் நடக்கும். நீங்களா நினைத்தாதான் உங்களை நீங்களாகவே தாழ்த்தி கொள்ள முடியும். மற்றவங்களால் உங்களுக்கு கெடுதல் நிச்சயம் நடக்காது அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும். அதெல்லாம் சரி சாமி, அந்த பிரச்சனை என்ன, அந்த 3 இடங்கள் என்ன, அங்கே ஏன் போகக்கூடாது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய உறவினர் வீடுகளுக்கு தேவையில்லாமல் செல்வதை தவிர்த்து விடுங்கள். முதல் விஷயம் அதுதான். 2வது விஷயம், நண்பர் வீட்டுக்கு போகிறத அறவே தவிர்ப்பது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நல்லது. அடுத்து 3வது இடம் அப்படின்ட்டு சொன்னோம்னா, வெளி இடங்களுக்கு செல்வது, தேவையில்லாமல் சுற்றுலா செல்வது இந்த மாதத்தில் ஒத்து வராது அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும். அதாவது அவசியமாக போகணும் அப்படின்னா மட்டும் போக, தேவையில்லாமல் ஒரு பொழுதுபோக்குக்காக சரி போயிட்டு வருவோமே அப்படின்ற மாதிரி போயிட்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கைவிட்டுருங்க, ஒத்து வராது. இந்த 3 இடங்களுக்கும் செல்வதை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அது சரி சாமி, அந்த 3 பேர் யார் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கக்கூடியவர்கள். உங்களுடைய சகோதரி வகையில் சில பிரச்சனை வரலாம், நண்பர் வட்டத்தில் பிரச்சனை வரலாம். 3வதாக பார்த்தீங்கன்னா, முன்பின் தெரியாத ஒரு நபரால், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, 3ஆம் நபரால் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கின்றது. அப்படின்றதுனால அவங்கக்கிட்ட பழகுவதை, அதாவது ஒரு அட்ரஸ் கேட்குறதுக்கு வெளியில் போனீங்கன்னா ஒரு அட்ரஸ் கேட்க போவீங்க, இல்லை ஒரு கடைக்கு போயிருப்பீங்க, அங்கெல்லாம் இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் செல்லும்போது முன்பின் தெரியாத நபர்களிடம் அளவுக்கு அதிகமான பேச்சுவார்த்தை ஈடுபடுவதை குறைத்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். பேச்சுவார்த்தையில் துவங்கி வாக்குவாதத்தில் நடந்து கைகலப்பில் முடியக்கூடிய அளவிற்கு மிக பெரும் அளவிலான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். அப்படின்றதுனால தேவையற்ற பேச்சுகளையும் தேவையற்ற செயல்களையும் தேவையில்லாத செய்கைகளையும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தவிர்த்து விடுங்கள். அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லதாக இருக்கும். கடைசியாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, மற்ற ராசிக்காரர்களை விட ஆகஸ்ட் மாதத்தில் அதிக ராஜயோகமும் திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய ராசி உங்களுடைய மிதுனம் ராசி தான் அப்படின்றத மறுத்திட முடியாது. வரக்கூடிய சிறு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். அது உங்களுடைய வீட்டு கதவை கூட தட்டும் அந்த வாய்ப்பு. அப்படி இல்லைனா நடு ரோட்டில் நீங்கள் நடந்து போகும்போது கூட உங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களை வந்து சேரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, யாருன்னே தெரியாது, அவர் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, அவரிடம் இருந்து கூட உங்களுக்கான நல் வாய்ப்பு வரும். இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிக பெரும் முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றது 100% உறுதி.
இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 6, 7, 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, மஞ்சள், நீலம். இதை பயன்படுத்தி இந்த கலர், இந்த எண்கள் இதெல்லாம் எங்கே தேவையோ அங்கே பயன்படுத்தினா கூட பெரும் அளவிலான யோகத்தை நீங்கள் பார்க்கலாம்.